ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வீட்டில் சில தவறுகளான விஷயங்களை நம்ம செய்யும் பொழுது குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவருக்குமே பார்த்திங்கன்னா முன்னேற்றம் தடைப்படும். பிரச்சனைகள் ஒரு தொடர்கதையாக இருக்கும். ஒரு வீட்டில் ஒருவருக்கு பிரச்சனை வந்தால் இன்னொருவராவது நன்றாக வாழ வேண்டும் அல்லவா? ஆனால் உதாரணத்திற்கு கணவரின் நேரம் சரியில்லை என்றால் மனைவிக்காவது நல்ல நேரம் நடக்க வேண்டும். கணவன் மனைவிக்கு நேரம் சரியில்லை என்றால் பிள்ளைகளுக்காவது நல்லது நடக்க வேண்டும். ஆனால் சில வீடுகளில் யாருக்குமே அந்த நல்லதானது நடக்காது. வீட்டில் இருக்கும் பிரச்சனைகள் விலக வீடு எப்பொழுதுமே இந்த நேர்மறை ஆற்றல் நிறைந்ததாக இருக்க வேண்டும். வீட்டில் இருப்பவர்களுக்கு எப்பொழுதுமே நல்லது மட்டுமே நடக்க செய்ய வேண்டிய ஒரு சில ஆன்மீகம் சார்ந்த பரிகாரங்களை தான் நம்ம இந்த பதிவின் மூலமாக தெரிந்து கொள்ள போகிறோம். வீடு எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா நேர்மறை ஆற்றலில் மிகுதியாக நிறைந்திருக்கும் பொழுது தான் வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷம் தலை தூக்கி இருக்கும். வீடை நம்ம எப்பொழுதுமே பராமரிக்காமல் எதிர்வினைகளோடு நம்ம வைத்திருக்கும் பொழுது எல்லாருக்குமே அந்த துன்பமானது அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதனால் வீட்டின் வரவேற்பறையில் என்ன பொருள் வைப்பது, வீட்டிற்குள் நுழைபவர்கள் முதலில் பார்க்க வேண்டிய சுவாமி படம் என்ன, நம் வீட்டிலிருந்து வெளியே செல்லும் பொழுது எந்த படத்தை பார்த்து விட்டு சென்றால் நமக்கான நல்லது நடக்கும். இத்தனை கேள்விகளுக்கு உண்டான பதில் இந்த பதிவில் உங்களுக்காக நம்ம சொல்லப்படுகிறது. இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள். இந்த விஷயங்களை நீங்கள் அதற்கப்புறம் இனிமேல் நீங்கள் கடைபிடித்திருக்க மாட்டீங்க. இதற்கப்புறம் நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறதான். உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவர்களுமே இந்த விஷயங்களை பார்த்து விட்டு எந்த விஷயங்களை செய்வதாக இருந்தாலும் அது உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் தொடர்ந்து உங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குமே கஷ்டங்கள் ஏற்படுதுன்னா இந்த விஷயத்தை மாற்றி பாருங்கள், நல்லதே நடக்கும். அது என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வருவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். முதலில் வீட்டின் வரவேற்பறைனா ஹால். எல்லாரும் வந்து அமர்ந்து உபசரித்து எல்லாரும் அமர்ந்திருக்கின்ற ஒரு இடம். அந்த வரவேற்பறையில் வைக்கவே கூடாத அந்த ஒரு பொருள் என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உடைந்த பொருட்களை வரவேற்பறையில் வைக்கக்கூடாது. இது எங்களுக்கு தெரியும் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா உடைந்த பொருட்களை ஒட்டி வரவேற்பறையில் வைத்திருப்பார்கள். பிளாஸ்டிக் சேர் உடைந்திருந்தாலும் 500 ரூபா கொடுத்து இன்னொரு சேர் வாங்க சிரமப்பட்டு அந்த பிளாஸ்டிக் சேருக்கு டேப் போட்டு ஒட்டி வரவேற்பறையில் வைத்திருப்பார்கள். சோஃபா உடைந்திருக்கும், அதையுமே பார்த்திங்கன்னா ஒட்டி வரவேற்பறையில் வைத்திருப்பார்கள். இந்த மாதிரி சேரு இதெல்லாம் நம்மளுக்கு சேதமாயிருச்சு, உடஞ்சிருச்சுன்னா அதை நம்ம ஒட்டி வரவேற்பறையில் பயன்படுத்தாமல் வேறு ஏதாவது வெளியில் உட்காருவதற்கு இல்லை வேறு ஏதாவது நீங்கள் வயல் இப்படி காட்டு பகுதியில் நம்ம உட்காருவதற்கு பார்த்திங்கன்னா பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் வீட்டில் பார்த்திங்கன்னா இவ்வாறான பொருட்கள் சேதமாயிருச்சுன்னா அதை ஒட்டி திரும்ப பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்ம வைத்திருக்கக்கூடாது. இது நமக்கு ஒரு எதிர்வினையை கிளப்பும். அது சேதமாயிருச்சு, நம்ம என்ன தான் ஒட்டி வச்சுருந்தாலும் பார்த்திங்கன்னா திரும்ப அது லூஸாக தான் இருக்கும். அப்போ யாராவது தெரியாமல் கொஞ்சம் எடை கூடணும் உட்காந்தாலும் அது சேதமடைந்து அவர்களுக்கும் காயத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த உடஞ்சது பார்த்தாலோ இல்லை சேதம் இருந்தது அந்த சோஃபா எல்லாம் கிழிஞ்சிருந்ததை பார்த்தாலே பார்த்திங்கன்னா வீட்டிற்குள்ளே வருபவர்களுடைய அந்த மனநிலையும் பார்த்திங்கன்னா மோசமாக மாறிவிடும். அதனால் இந்த ஒரு விஷயங்கள் எப்பொழுதுமே வீட்டினுடைய வரவேற்பறைய யார் வந்தாலுமே அவர்களை முகம் சுளிக்கும் வகையில் கெடுத்துவிடும். நமக்கும் அது ஒரு வித எதிர்வினையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் இந்த ஒரு தவறையும் பார்த்திங்கன்னா செய்யாமல் இருப்பது மிகவும் நல்லது. இப்படியான இந்த உடைந்து ஒட்டப்பட்ட பொருட்கள் வீட்டில் இருந்தால் பார்த்திங்கன்னா எதிர்மறை ஆற்றல்கள் அப்படிங்கிறது வெளிப்படும். வீட்டில் இருப்பவர்களுக்கும் அது நல்லது நடக்க செய்யாது. முதலில் இந்த பொருட்களை பார்த்திங்கன்னா தூக்கி வெளியே எறியுங்கள். அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லது தானாகவே வீடு தேடி வரும். நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியிருப்போம், இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அது உடஞ்சிருச்சுனாலே அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அது ஒரு எதிர்வினை தான். அதனால் அதை தூக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று அதை போட்டுட்டு வேறு வாங்கணும், இல்லைன்னா அதை நம்ம அப்புறப்படுத்திடணும். அதை ஒட்ட வச்சுக்கிட்டு அதை அப்படியே நம்ம வைத்திருக்கிறோம் என்றால் பார்த்திங்கன்னா அதை யூஸ் பண்ணும்போது சில நேரங்களில் ரொம்ப அஜாக்கிரதையாக யூஸ் பண்ணுறோம்னா ஏற்கனவே உடஞ்சிருக்கும், திரும்ப அது ரொம்ப சேதமாகி நமக்கு கூட அது பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதனால் இதையும் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு வரவேற்பறையில் இந்த மாதிரி ஏதாவது சேதமடைந்த பொருள் இருந்தாலும் முதல்ல பார்த்து அப்புறப்படுத்துங்க. ஏன்னா அங்கே உட்கார்ந்து நம்ம பேசும்பொழுது நமக்கே அது நல்ல குணங்கள் ஏற்படாமல் செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகம்.
அடுத்தபடியாக வீட்டில் இருப்பவர்கள் உள்ளே நுழைந்தவுடன் பார்க்க வேண்டிய படம் கற்பக விநாயகர் படம். நிலைவாசலுக்கு உள்ளே நுழையும் போது எதிரே இருக்கும் சுவற்றில் ஒரு கற்பக விநாயகரை வாங்கி மாட்டுங்க. வீட்டிற்கும் நல்லது நடக்கும். நீங்கள் வீட்டிற்கு உள்ளே இருந்து வெளியே போகிறீங்க, நிலைவாசலுக்கு மேல் பார்த்தீங்கன்னா வீட்டிற்கு உள்ளே பார்த்தபடி ஒரு பச்சை நிறத்தில் இருக்கும் கிரகலட்சுமி திருவுருவப்படத்தை மாட்டி வைக்கணும். நம்ம வெளியே இருந்து வரும்பொழுது பார்க்க வேண்டிய ஒரு படம்னு பார்த்தீங்கன்னா கற்பக விநாயகர். நம்ம வீட்டிற்குள்ளேருந்து வெளியே போகிறோம்னா அந்த வாசப்படிக்கு நிலைவாசப்படிக்கு மேலே மாட்டி வைக்க வேண்டிய ஒரு படம்னா அது கிரகலட்சுமி திருவுருவப்படம். பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய கிரகலட்சுமி திருவுருவப்படத்தை நம்ம மாட்டி வைப்பது நமக்கு நல்ல ஆற்றலை கொடுக்கும். கற்பக விநாயகர் பார்த்திங்கன்னா நம்ம எங்கே வெளியே சென்று வந்தாலும் அந்த கண் திருஷ்டிகளை நீக்கக்கூடியவர். கிரகலட்சுமி நம்ம போகின்ற இடத்துல நல்ல அந்த லக்ஷ்மி கடாசத்தோடு செய்கின்ற வேலையில் நல்ல தடைகள் ஏற்படாமல் நல்லபடியாக நம்ம செய்வதற்கு அந்த வழிவகை செய்யும். அதனால் இந்த 2 விஷயங்களையும் உங்கள் நிலைவாசற்படியில் மாட்டி வைப்பது இன்னும் சிறப்பு. அதே போல் பார்த்திங்கன்னா அந்த கிரகலட்சுமி மாட்டி வைத்திருக்கக்கூடிய இடத்துல வாசல் கதவை திறக்கும் போது அதற்கு மேல் பக்கத்தில் மின்விளக்கு இருக்கக்கூடாது. வாசல் கதவை திறந்து வீட்டிற்கு உள்பக்கம் வந்தால் தலைக்கு மேலே லைட் எரியும். அதேபோல் மின்விளக்கு எரியக்கூடாது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த இடத்துல நம்ம கிரகலட்சுமி போட்டோ மாட்டியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம மின்விளக்குகள் லைட்டு போடுவோம் பார்த்திங்களா, அதெல்லாம் மாட்டி வைக்கக்கூடாது. அது வேறு திசையில் வேணால் வேறு இடத்துல வேணால் மாட்டி வைத்து கொள்ளலாம். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல நீங்கள் ஹோல்டர் இருந்தாலும் பரவாயில்ல, லைட்டு மாட்ட வேண்டாம், சும்மா அப்படியே விட்டுருங்க. அதுக்கு பதிலாக வேறு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அதை மாட்டி வைப்பது சிறப்பு. அதற்கப்புறம் பூஜை அறையில் பார்த்திங்கன்னா சுவாமி படங்களோடு சேர்த்து இறந்தவர்களின் திருவுருவப் படமும் வைக்கக்கூடாது. பூஜை அறைக்கு மேல் பக்கத்திலும் இறந்தவர்களின் திருவுருவப் படம் இருக்கக்கூடாது. வரவேற்பறையில் இறந்தவர்களின் திருவுருவப்படத்தை மாட்டி வைக்கலாம். இதுபோல் மேலே சொன்ன எளிமையான இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் பின்பற்றும் பொழுது உங்களுக்கான நல்லது பார்த்திங்கன்னா நிச்சயம் நடக்கும். கெடுதல் தானாகவே வீட்டிலிருந்து வெளியேறும் என்று நம்ம இந்த பதிவில் முழுவதுமாக கூறுகிறோம். அதாவது முதலில் பார்த்தீங்கன்னா உடைந்த பொருட்கள், அது வரவேற்பறைன்னு கிடையாது, உங்கள் ஹாலு, கிச்சனு, பெட்ரூமு இப்படின்னு எந்த ஒரு இடமாக இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு பொருள் சேதமாயிருச்சுனாலே அதை நீங்கள் அப்புறப்படுத்தி விடுவதுதான் மிகவும் நல்லது. வரவேற்பறையில் நம்ம குறிப்பாக ஏன் சொல்கிறோம்னா அந்த இடம் தான் பார்த்திங்கன்னா விருந்தாளிகளை வந்து நம்ம உபசரிப்போம். பெரும்பாலும் பெட்ரூமு கிச்சன்லாம் பார்த்திங்கன்னா நம்ம புழங்குற இடம்தான். இருந்தாலுமே அந்த இடத்துலையுமே தெய்வ கடாட்சம் இருக்கக்கூடிய ஒரு இடம்தான். இந்த இடத்துல பெரும்பாலும் நம்ம மாற்றி வைத்து விடுவோம். வரவேற்பறை அப்படிங்கிறது ஹாலில் போட்டு பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பொருளை போட்டு வச்சுருப்போம். அதனால தான் ஹாலை மெயினாக நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரியான பொருட்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு. இந்த இடத்துல ஒன்று உடஞ்சிருச்சு, சேதமாயிருச்சு, கடிகாரம் ஓடாமல் இருக்குது, இப்படி என்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் டக்குன்னு அதை மாற்றி விட்ருங்க. அதை வச்சுக்கிட்டு சரி கொஞ்சம் தான் உடஞ்சிருக்கு அதை ஒட்டிக்கலாம் அப்படி இப்படின்னு நம்ம அதை வைத்திருப்பது அது நமக்கு எதிர்வினையை தான் கொடுக்கும். அதனால் கட்டாயம் இதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். அதே போல் அழுக்கு துணிகளும் ரொம்ப சேர விடாமல் அந்த சேர்ந்த துணிகளையும் ஒரு இடத்துல போட்டு அன்றன்றைக்கே நம்ம துவைத்து விடுவது நல்லது. அதுவும் இரவு நேரத்தில் நம்ம என்றைக்குமே துவைக்கக்கூடாது. 6 மணிக்கு மேலே எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா சோப் போடக்கூடாது. பகல் பொழுதிலே எந்த நேரத்திலாவது பார்த்திங்கன்னா சோப் போட்டு துணிமணிகளை காய வைத்து விடணும். துணிகளை நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்தோம் ஆங்காங்கே பார்த்திங்கன்னா கலட்டி வீசிடக்கூடாது. எடுத்து அதை அழகாக அந்த அழுக்கு துணிகளை சேகரிப்பதற்கென்று ஒரு கூடை இருக்கும், அதில் போட்டு வச்சு மறுநாள் சோப் போடும் பொழுது அதை எடுத்துக்கொள்ளணும். அதை விட்டுட்டு வந்தவுடனே அப்படியே அந்த இடத்துலையே கலட்டி போட்டுறது, இல்லைனா அதை தூக்கி வீசிடுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இந்த ஒரு டிசிப்ளின் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையை எப்பொழுதுமே உயர்த்தும். அதாவது நம்ம பயன்படுத்திய நம்ம விரித்து தூங்கிய இந்த மாதிரியான பெட்ஷீட்டு எல்லாத்தையுமே நம்மளே நம்ம வேலை அந்த முடிஞ்சிருச்சு தூங்கிட்டோம் எந்திரிக்கிறோம்னா கையோடு அதை எடுத்து வச்சிடணும். இது மாதிரி போட்டுட்டு வரோம், அந்த வேலை முடிஞ்சிருச்சு, அந்த ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு வேறு ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு நம்ம வீட்டில் இருக்கிறத போடுறோம்னா அந்த ட்ரெஸ்ஸையும் முறைப்படி எடுத்து வைக்கணும். இதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு டிசிப்ளின். இதையும் தெரிந்து கொள்ளணும். இந்த ஒரு நல்ல பழக்கம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவர்கள் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் எப்பொழுதுமே முன்னேற்றம் அடைந்து கொண்டே இருப்பார்கள் அப்படிங்கிறதான். அதனால் தவறாமல் மேல் சொன்ன விஷயங்களையும் கடைபிடித்து வாருங்கள்.
நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் சொல்லி கொண்டு தான் வரும். ஒவ்வொன்றாக நீங்கள் கேட்டு அதை பின்பற்றும் பொழுதே உங்களுக்குள்ளே பல மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறதான். அதனால் ஒவ்வொன்றாக நீங்கள் பின்பற்றி வாங்க. எல்லாமே ஒரே நாளில் பின்பற்றணும்னு சொல்லலை. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றா நீங்கள் பின்பற்றி வந்தாலே உங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த மாற்றங்கள் வெளிவரும். உங்கள் வீட்டில் இருக்க எதிர்வினை ஆற்றல்களும் உங்களை விட்டு சென்று விடும். நீங்களும் விரைவில் முன்னேற்றம் அடைவதற்கு இது ஒரு வழிவகை செய்யும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொண்டு நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.